இந்திய கூட்டணி 40க்கு 40 தொகுதி வெற்றி பெறும். 7-8 தொகுதிகள் அதிமுக கடுமையா அவங்களுக்கு வந்து சவால் கொடுத்தது. கட்சியா இருக்கும்போது சாலிடா ஜெயிச்சு வந்தாங்க. சென்னை அவ்வளவு பெரிய மாகாணத்துக்கு, அவ்வளவு பெரிய ஒரு நகரத்துக்கு மேயர் வேட்பாளர் போடுறாங்க. ஒரு குறுகிய உள்ளாட்சியில திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நடத்தின தேர்தலுக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி நடத்தின தேர்தலுக்கும் மந்திரிகள் தேர்வு பண்ணது பூரா அவங்க வீட்டு காய்கறி வாங்கி கொடுத்தவங்க, தக்காளி வாங்கி கொடுத்தவங்க, கறி வாங்கி கொடுத்தவங்க, கருவேப்பிலை வாங்கி கொடுத்தவங்க பூரா வந்து கவுன்சிலர் தேர்வு பண்ணிட்டாங்க. முகவரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் NK மூர்த்தி அவர்கள் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் ஆரம்பிக்கும் போது 40க்கு 40 திமுக அமோக வெற்றி, எதிரணியில யாரும் இல்லை, நம்ம தான் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும்போது இப்போ தேர்தல் நடக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு, கள நிலவரப்படி எல்லாமே மாறி போச்சு. இப்போ எப்படி சார் தேர்தல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆகுது, இப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு? நீங்க சொல்றது வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிலவரம் இருந்தது. அதிமுக களத்திலே கிடையாது, பிஜேபி கூட்டணிகளாம் மக்கள் எதிர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை களத்துல இருந்தது. தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. அது அறிவிச்ச உடனே கள நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது கருத்து கணிப்பு வர ஆரம்பிச்சது. இந்த கருத்து கணிப்பு 54% திமுக கூட்டணி, இந்திய கூட்டணி 40க்கு 40 தொகுதி வெற்றி பெறும். திமுகவுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அதீத நம்பிக்கை வந்து அதிமுக களத்திலே கிடையாது. அதுவும் இன்னொரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்காக ஒரு பிரச்சாரம் ஒன்று ஓடந்து. அது என்ன பிரச்சாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு, பிஜேபி 2வது இடத்துக்கு வந்துடும், அதனால களத்துல 40க்கு 40 அப்படின்னாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சு அதுக்கு பின்னாடி வேட்பாளர் அறிவிச்ச உடனே அதிமுக ஒரு சில தொகுதிகளில் திட்டமிட்டு, அதுவும் கொங்கு பெல்ட்ல, குறிப்பா ஈரோட்ல ஒரு வேட்பாளர் போட்டாங்க. அது வேட்பாளர் வந்து நேரடியா கணக்குல காட்டின தொகையே நூற்றுக்கணக்கான கோடி அவருக்கு சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு கோடீஸ்வரர் அப்படின்ற மாதிரி வேட்பாளரை களத்துல இறக்கணும். உடனே கள நிலவரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டினா, அதிமுக ஏறத்தாழ நீண்ட ஆண்டு காலமா ஒரு தோல்வியில சந்திச்சுட்டே வந்த அதிமுக அப்படி களத்துல அவங்க இறங்கும் போது ஒவ்வொரு தொண்டரும் நேரா எடப்பாடி பழனிசாமியே எம்பிக்கு நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுதான் களத்துல இறங்கி தீவிரமா பணி செய்தாங்க. சாதாரணமா இல்லை, எந்த இடம் அந்த இடங்கள்ல முரசு சின்னத்துக்கெல்லாம் அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்க. எல்லா இடங்களையும் அவங்களுடைய டஃப் கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ கள நிலவரம் உளவுத்துறை வந்து திமுக தலைமைக்கு கொடுத்துருக்கக்கூடிய தகவல் ஏறத்தாழ 13 தொகுதிகளுக்கு டஃப், கடுமையான போட்டி இருக்குது, அதில் வெற்றி பெறத்துல ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் உளவுத்துறை இப்போ வந்து முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. பெண் அப்படின்ற ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்தின் மூலமா அவங்க வந்து அந்த கருத்து கணிப்புலாம் எடுத்திருக்காங்க. எடுத்திருந்தோம் பல தொகுதிகளில் அவங்களுக்கு கடுமையான போட்டி இருந்தது, இயல்பா தெரிய வந்தது. அதுவும் குறிப்பா கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில, வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி, நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி, விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு 7-8 தொகுதிகள் அதிமுக கடுமையா அவங்களுக்கு வந்து சவால் கொடுத்தது. கோவை, பொள்ளாச்சின்னு சொல்லலாம். ஆமா, பொள்ளாச்சி, கோவை, அதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டா அவங்களுக்கு திமுக வந்து கடுமையான நெருக்கடியை சந்திச்சது. இல்லை சார், இப்போ நம்ம 2021 திமுக அரசு மிகப்பெரிய வெற்றி. அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, அப்புறம் மழை நிவாரண நிதியா 4000, இந்த சிறப்பு திட்டங்கள் எல்லாம் கொடுத்தோம். ஏன் இப்போ திமுக உறுப்பினர்கள், நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இருக்காங்க, ஆல்ரெடி உறுப்பினராக இருந்தவங்க, இப்போ நம்ம நிறைய சமூக வலைத்தளங்களையும் தொலைக்காட்சியிலும் பார்த்துருக்கோம், எதிர்ப்பு அதெல்லாம் இருக்கு. எதன் அடிப்படையில் இதை காட்டுது? எதனால இந்த சர்க்கிள் அவங்க சந்திக்க முடியுது சார்? நல்ல கேள்வி. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி முதல்ல மகளிருக்கான ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு, இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உரிமை தொகை கிராமப்புறங்கள்ல போய் சேர்ந்ததா? ஆமா, சேர்ந்தது. மக்களுக்கு பயன் அடைஞ்சதா? ஆமா, பயன். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஆனால் நிறைய குடும்பங்கள் இதனால பயன். ஆனா 2 விஷயத்த இது எல்லாம் கொடுத்தும் ஒரு ஆளுங்கட்சி மீது ஒரு அதிருப்தி இருக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்றத முதன்மையான கேள்வி. திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு பண்ணாங்க. எப்படி தேர்வு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நேரா தலைமை தலையிட்டு இந்த ஊராட்சியில, இந்த கிராம பஞ்சாயத்துல, இந்த ஒன்றியத்துல இன்னார போட்ட வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு
வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற கடுமையான வேட்பாளர்கள் தெரிவு பண்ணாங்க. கடுமையான வேட்பாளர்னா அந்த ஊர்ல செல்வாக்கு உள்ளவர், நல்ல பேர் உள்ளவர், நல்ல மதிப்பு மரியாதையும் உள்ளவர், அவருக்கு வந்து அந்த ஊராட்சி நன்மதிப்பு உள்ளவர், அவருக்கு வேட்பாளராக நிற்க வச்சா இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் நிறுத்தி வச்சாங்க. நீங்க உதாரணத்துக்கு இந்த கிராம பஞ்சாயத்துலாம் பாருங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துலாம் பாருங்க, அருமையான வேட்பாளர் நிறுத்தினாங்க. சாலிடா அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது சாலிடா ஜெயிச்சு வந்தாங்க. நல்லா பாத்துங்க. ஜெயிச்சு வந்துட்டு பின்னாடி அவங்க அது வந்து செலக்ட் பண்ண வேட்பாளர்களை செலக்ட் பண்ண விதம், தேர்வு செய்த விதம் அந்த அளவுக்கு தேர்வு செஞ்சாங்க. அந்த தேர்தலுக்கு பின்னாடி அரசாங்கம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதை தள்ளி போட்டார், பயந்துட்டார். இல்லை நாம ஆளுங்கட்சியா இருந்து திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதே கிராம பஞ்சாயத்து பூராமே அவங்களே பிடிக்கிறாங்க, இன்னும் மாநகராட்சியில நகர்ப்புறத்துல தேர்தல் நடத்தினோம்னா நாம வந்து வெற்றி பெற முடியாது, அதனால இந்த தேர்தல் தள்ளி தேர்தல் தள்ளி வச்சிட்டாங்க. தேர்தலை தள்ளி வச்ச பின்னாடி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாங்க. இவங்க நடத்தின லட்சணம் என்ன, அதான் அங்க முக்கியமான கேள்வி. இவங்க இந்தியாவிலேயே குறிப்பிட்ட சொல்லக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கல்கத்தா, மும்பை, அதுக்கடுத்து சென்னை, அவ்வளவு பெரிய மாகாணத்துக்கு, அவ்வளவு பெரிய ஒரு நகரத்துக்கு மேயர் வேட்பாளர் போடுறாங்க. ஒரு குருவியை கொண்டு போயிட்டு என்ன இப்ப முன்னெல்லாம் வந்து என்ன போடுவாங்கன்னு கேட்டா, இப்ப இதே திமுக கலைஞர் இருக்கும்போது மாசு என்ற மா சுப்பிரமணியன் ஒரு மேயரை போட்டாங்க. இல்ல நம்மளுடைய முதலமைச்சர் இருந்த ஒரு பதவி அதுக்கடுத்து மா சுப்பிரமணியன் இருந்தாரு, அதுக்கடுத்தது அதிமுக சார்பா சைதை துரைசாமி இருந்தாங்க. இப்படி ஒரு ஆளுமை மிக்க நபர்களை நியமனம் பண்ண வேண்டிய அந்த இடத்துல ஆளுமை மிக்க நபர்களை நியமனம் பண்ணாங்க. அந்த அவ்வளவு பெரிய மாநகராட்சிக்கு இந்த அமைச்சர்கள், உதாரணத்துக்கு சேகர் பாபு வந்து பிரியான்ற ஒரு பெண்ணை கொண்டு வந்து மேயரா நியமனம் பண்றாங்க. அந்த பிரியான்ற பெண்ணு பேரை சொன்னா எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? திமுக அரசுக்கு தான் சார் வாக்களிச்சது. ஆமா, இல்ல நாம சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சென்னை மாநகராட்சி மேயரு இன்னைக்கு போயிட்டு நிதி ஆய்வு குழுல உட்காந்து அமைச்சர்கிட்ட ஃபைட் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் வேணும், ஆமா எங்களுக்கு இதெல்லாம் வேணும், எங்களுக்கு இவ்வளவு நிதி வேணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்து நிறுத்தி மாநகராட்சியில் இருக்கிற வேலைகளை, சாலை பணிகள், காவா பணிகள்லாம் துரிதமா நடவடிக்கை எடுத்து வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருந்திருக்கும். அந்த ஆளுமை வந்து அவங்களுக்கு வந்து என்ன 4000 கோடி நிதி கால்வாய்க்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் நம்ம தினசரி நாளிதழ்களையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். நிதி எங்கேயும் வந்து நீங்க நிதி கொடுத்ததெல்லாம் இல்லை. ஒரு எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுங்க சார், பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், எல்லா கட்சியிலையும் வட்ட செயலாளர் இருக்காங்க. திமுகவுடைய வட்ட செயலாளருக்கு ஒரு ஆளுமை உண்டு. கண்டிப்பா அது மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப திமுகவுடைய வட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல வட்ட செயலாளர் நியமனம் பண்ணக்கூடியவங்க யாரை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுமை மிக்க பதவி கொடுக்குறவங்களுக்கு தான் நியமனம் பண்ணுவாங்க. நீங்க திமுகவை வட்ட செயலாளர் மற்ற வட்ட செயலாளர் கூட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மற்ற மாவட்ட செயலாளர் கூட நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன் வந்து உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆரே நடத்த மாட்டார் சார், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒரு ஆளுமை மிக்க சக்தி மிக்க தலைவர் ஒருத்தர் இருப்பான். அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக அப்படியே உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுன்னா, ஊராட்சி தேர்தல் நடந்தது அப்படின்னு கேட்டா அவன் வெற்றி மட்டும் தான் அவனுக்கு குறியா இருக்கும். அவனை பார்த்து ஓட்டு போடுவாங்க. இப்ப ஒரு ஊருக்குள்ள, இப்ப சென்னை மாநகரத்துக்குள்ள யாரை பார்த்து ஓட்டு போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு? மேயருக்கு ஓட்டு கிடையாது, கவுன்சிலருக்கு ஓட்டு கிடையாது, அங்க இருக்கிற எம்எல்ஏவுக்கு ஓட்டு கிடையாது, முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஓட்டு. அந்த நிலைமை தான். இப்ப முதலமைச்சருக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் மீது வெறுப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். இந்த வெறுப்பை இங்க இருக்கிற கீழே இருக்கிற பத்மநாபன் உங்க முதலமைச்சர்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழே வட்ட செயலர் இருக்கிற பத்மநாபன் பிடிக்கும், அப்படி ஓட்டு விடும். புரியுது? கீழே கவுன்சிலராக இருக்கக்கூடிய நபரை எனக்கு பிடிக்கும், அது எனக்கு அதுல ஓட்டு. லோக்கல் பாடியில் திறமையான நின்று வேலை செய்ய மிகப்பெரிய தவறு. உள்ளாட்சியில திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நடத்தின தேர்தலுக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி நடத்தின தேர்தலுக்கும் 15 மாநகராட்சி தேர்தல் நடத்திருக்காங்க. 15 மாநகராட்சியினுடைய மாநகர கவுன்சிலர், மாநகர மேயரு, அவங்க என்ன, யாரு, அவங்களுக்குடைய ஆளுமை என்ன, அவங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லி அவங்களால ஓட்டு வாங்க முடியும், அவங்களால எவ்வளவு கெட்ட பேர். இப்ப இதுதான்
களத்துல இவங்களால உள்ள நுழை சார் ஒரு வேலையுமே நடக்கல. இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளால் என்ன வேலை நடந்திருக்குது? ஒரு வேலை நடக்கணும். நம்ம அப்படி பொத்தாம் பொப்பா சுத்தமா நடக்கல சார். அரசு அதிகாரிகளை கரெக்டா வேலை வாங்குற திறமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா இல்ல. நிச்சயமா அதெல்லாம் அவங்களுக்கு அந்த தகுதியே இல்லை. ஒரே ஒரு விஷயம் சார், ரோடு போடுறது, தண்ணி கொடுக்கறது அந்தந்த காலகட்டத்துக்கு அரசாங்கம் இயல்பா செய்யும். இது எந்த ஆட்சியும் கிடையாது. 2016ல இருந்து எந்த ஆட்சி வந்தாலும் ஐஏஎஸ் ஆபீசர் கவர்மெண்ட் இயங்கும் சார். அந்த கவர்மெண்ட் என்னன்னு கேட்டா சாலை போடுற பணியெல்லாம் அவங்க செய்வாங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஸ்பெசிபிக்கா ஒரு கவுன்சிலர் என் வார்டுக்கு இதை நான் வேணும்னு கொண்டுட்டு வந்தது என்ன? களத்தில் நின்று வேலை. ஒரு மேயர் என் ஊருக்கு இது வேணும் அப்படின்னு போய் நிதி கேட்டு கொண்டுட்டு வந்து வச்சது இங்க என்ன? அதை சொல்லுங்க. அப்படிப்பட்ட மேயரை நீங்க தேர்வு பண்ணீங்களா 15 மாநகராட்சியிலையும்? அப்படிப்பட்ட மேயரை நீங்க தேர்வு பண்ணீங்களா? பிரியான்ற ஒரு மேயர் கார்ல வந்து தொங்கிக்கிட்டு போறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் பண்ண வேலை தான் இது. மந்திரிகள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க வந்து கவுன்சிலர் தேர்வு பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகள் யாரை தேர்வு எடுத்தாங்க? தலைமை தலையிடல. துறையில மந்திரிகள் யாரை தேர்வு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மந்திரிகள் தேர்வு பண்ணது பூரா அவங்க வீட்டு காய்கறி வாங்கி கொடுத்தவங்க, தக்காளி வாங்கி கொடுத்தவங்க, கறி வாங்கி கொடுத்தவங்க, கருவேப்பிலை வாங்கி கொடுத்தவங்க பூரா வந்து கவுன்சிலர் தேர்வு பண்ணிட்டாங்க. அவன் போய் என்ன பண்றான்? அவனுக்கு என்ன தெரியும்? மக்களுடைய நீங்க நான் திரும்பவும் சொல்றாங்க தம்பி, ஆளுமை மிக்க கவுன்சிலரா? கவுன்சிலர்ன்ற ஒரு கெப்பாசிட்டி சார். அது எம்சின்றது ஒரு கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டி உள்ள நபர்களை நீ தேர்வு பண்ணது தவறிட்ட. அதுக்கு அடுத்தது மேயர் என்ற ஒரு பெரிய பதவி இருக்குது. சாதாரணமான பதவி இல்லை சார். மேயர் ஒரு மாநகரத்தினுடைய தந்தை சார். அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அதிகாரிய சத்தம் போட்டு கூப்பிட்டு இந்த வேலையை இன்னைக்கு முடிக்குங்க, நீங்க நைட்டோ இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சு தரணும் அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரி கேட்கணும். அப்படி ஆளுமை மிக்க அதிகாரிகளை மேயர்களை நீங்க எந்த ஊர்ல போட்டுக்கிறீங்க? ஒரே ஒரு ஊரை சொல்லுங்க. இந்த ஊர்ல 15 மாநகராட்சி இருக்குது. இந்த தவறு தான் உள்ளாட்சி துறை நிர்வாகம் தோல்வி. அதனாலதான் இதனுடைய மக்களவை தேர்தல். ஆமா, உள்ளாட்சி துறை நிர்வாகம் தோல்வி. அதே போல சார், இப்ப நீங்க அதை இன்னைக்கு ஓட்டு கேட்க போகும்போது அது உங்க மேல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தது அங்க பேசல, நீங்க ஊக்கத்தொகை கொடுத்தது பேசல, உரிமை தொகை கொடுத்தது பேசல, இலவச பஸ் கொடுத்தது பேசல, வெள்ள நிவாரணம் கொடுத்ததெல்லாம் பேசல. உன் கவுன்சிலரும் நீ போட்ட மேயரும் வேஸ்டியா? ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது. நன்றி. மற்றொரு சந்திப்பில் இணைவோம். நன்றி, வணக்கம். அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. இந்த தேர்தலில் பாஜக தலையிட்டு சின்னத்தை முடக்குமோ? 2026ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கவனமா கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுக நிலைமை ரொம்ப கஷ்டம். கையாள்களை வந்து அவங்களுக்கு சாதகமான ஆட்களை தேர்வு செய்யணும்னு நினைச்சு அதை வந்து தேர்வு செஞ்சு அந்த நிர்வாகத்தையே கோட்டை விட்டாங்க. திமுக 2026ல அந்த தேர்தலை சந்திச்சு அந்த தேர்தலை வெற்றி பெற முடியும். தவறினால் படு மோசமான தோல்வியை சந்திப்பீங்க.